வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம். உங்க ஜாதக தசாபுக்தியை சப்போர்ட் பண்ணிருச்சுன்னா, ஓரளவுக்கு நல்ல வேலையே கிடைக்கும். தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். அதேபோல், ஒரு சிலருக்கு உத்தியோகத்திலிருந்து வந்த அழுத்தம், பின்னடைவு இவை குறைகின்ற காலம். ஏதாவது லாஸ்ட் கொஞ்ச நாளாவே உங்களுக்கு வொர்க்ல ஒரு பிரஷர் இருந்திருக்கலாம். இல்ல இந்த டார்கெட்ட முடிக்கணுங்கிற அழுத்தம் இருந்திருக்கலாம். இல்ல உயர் அதிகாரியோடு தேவையில்லாத நிர்வாக முட்டல்கள், உரசல்கள் இருந்திருக்கலாம். இதெல்லாம் குறையும். ஆமா நண்பர்களே, இந்த காலகட்டம் உங்களுக்கு உத்தியோகத்தையும் பெற்றுக் கொடுக்கும். ஏற்கனவே உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கு உத்தியோகம் சார்ந்து என்ன தலைவலி, என்ன அழுத்தம், என்ன பிரச்சனை இருக்கின்றதோ அது குறைஞ்சிரும், இல்ல தீந்துரும். அதே போல உங்க சுய ஜாதகப்படி 9ஆம் இடம் அல்லது 11ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடக்குதுன்னா உறுதியா ரிகவர் ஆயிருவீங்க. கொஞ்சம் பெரிய பெரிய நோய் தொந்தரவுல இருக்கீங்க, கட்டுக்குள்ள வந்துரும். இந்த மாதிரியான ஒரு அதிமிகுந்த ஒரு அற்புதமான காலகட்டம். அதே போல அன்பு நண்பர்களே, உங்களுக்கு எங்கிருந்தாவது பணம் வரணும். பெண்டிங், நீங்க ஏதாவது தொழில் பண்ணியிருப்பீங்க, இல்ல இத வேலை பார்த்திருப்பீங்க, இல்ல யாருக்காச்சும் குடுத்திருப்பீங்க. உங்களுக்கு வர வேண்டியதாக இருக்கும். உங்களுடைய பணமாக இருக்கும். இன்னைக்கு தரேன், நாளைக்கு தரேன்னு இழுக்கடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இல்ல காலம் தாழ்த்திக் கொண்டே இருப்பாங்க. இந்த காலகட்டம் இந்த மாதத்துல போய், அதுவும் குறிப்பா முதல் 2 வாரத்துல போய் கேட்கும்போது, உங்க சுய ஜாதக அமைப்பின்படி 2, 11 அல்லது 9 இந்த 3 பாவகங்கள்ல எந்த பாவகம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடந்தாலும் குடுத்த பணம் திரும்ப வந்துரும். இந்த காலகட்டத்தை பொறுத்தமட்டிலும் திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஆகச் சிறந்த அற்புதமான காலகட்டம் இது, தசாபுக்தியும் நடந்ததுன்னா. அதேபோல் இந்த கணவன் மனைவி கிட்ட பார்த்தீங்கன்னா, சின்ன சின்னதான கருத்து முரண்பாடுகள், கருத்து உரசல்கள், நான் பேச மாட்டேன் போ, நீ பேச மாட்ட போ, அப்படியே கொஞ்சம் டெம்பரவரியா சின்ன சின்னதா சண்டை போட்டுக்கிட்டு இருந்தவங்க, இல்ல கொஞ்சம் பிரிஞ்சு போய் இருக்கிறவங்க, அவங்களுக்குள்ளெல்லாம் இந்த ஒரு காலகட்டம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை ஏற்படுத்தும். இன்னைய பதிவுல நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, மாசி மாதத்திற்கான பலாபலன்கள் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எவ்வாறு அமைய இருக்கின்றது அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். அந்த விதத்துல பார்த்துக்கிட்டிங்கன்னாங்க அன்பு நண்பர்களே, இப்போ நம்ம பார்க்க போகிறது மாத பலன். இது வந்து கோச்சார அடிப்படையிலான பலன் அப்படிங்கிறதுனால இதோடைய பலம் அதிகபட்சம் 10%. சரிங்களா? உங்களுடைய சுய ஜாதகத்தை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பலன்களை கேட்பது நல்லது. ஏன் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, நான் ஒவ்வொரு பலன் சொல்லும்போதும் இந்த தசாபுக்தி நடக்குதான்னு பாருங்க, இந்த தசாபுக்தி நடக்குதான்னு பாருங்க, நான் அடிக்கோடிட்டு காட்டுவேன். நான் சொல்லுகின்ற எந்த பலனுக்கு தசாபுக்தி உங்களுக்கு மேட்ச் ஆகி வருதோ அந்த குறிப்பிட்ட பலன் இந்த மாதம் வலுவாக நடைபெறும். சரிங்களா? மற்ற பலன்களை நீங்க பெரிதா கருத்துல கொள்ள வேண்டாம், அதை எடுத்துக்காதீங்க. சரிங்களா? ஆக இந்த புரிதலோட நம்ம பலன்களுக்குள்ள போகும். மாசி மாதம் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எப்படி இருக்கின்றது, கையில ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கிடுங்க, நம்ம விரிவா பார்த்துடலாம். சரிங்களா? ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபத்தை பொறுத்த மட்டிலும் இந்த மாசி மாதம் ஒரு அற்புதமான மாதம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா சில முக்கிய பாவகங்களை குரு பார்வை செய்கிறார், முக்கிய இடங்கள்ல ராகு அமர்றார். ஆக ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த மாசி மாதம் அற்புதமாக அமைகிறது. இதை 2ஆ பிரிச்சுக்குவோம். முதல் 2 வாரம் ரொம்ப நன்மை, அடுத்த 2 வாரம், 3வது வாரமும் 4வது வாரமும் கொஞ்சம் நன்மை, சில விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும். சரிங்களா? சரி, என்னென்ன விஷயம் பார்த்துருவோம். முதல் அமைப்பாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலம். அதுவும் முதல் 2 வாரம் குறிப்பா. உங்க சுய ஜாதக தசாபுக்தி எடுத்து வச்சிங்க இல்லையா, அதுல 6ஆம் இடம் அல்லது 10ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி இந்த மாசம் பேரலா போகுதுன்னா உறுதியாக வேலை கிடைக்கும். ஆக வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம். உங்க ஜாதக தசாபுக்தியை சப்போர்ட் பண்ணிருச்சுன்னா ஓரளவுக்கு நல்ல வேலையே கிடைக்கும். தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். அதேபோல் ஒரு சிலருக்கு உத்தியோகத்திலிருந்து வந்த அழுத்தம், பின்னடைவு இவை குறைகின்ற காலம். ஏதாவது லாஸ்ட் கொஞ்ச நாளாவே உங்களுக்கு ஒர்க்ல ஒரு பிரஷர் இருந்திருக்கலாம். இல்ல இந்த டார்கெட்டை முடிக்கணுங்கிற அழுத்தம் இருந்திருக்கலாம். இல்ல உயர் அதிகாரியோடு தேவையில்லாத நிர்வாக முட்டல்கள், உரசல்கள் இருந்திருக்கலாம். இதெல்லாம் குறையும். ஆமா நண்பர்களே, இந்த காலகட்டம் உங்களுக்கு உத்தியோகத்தையும் பெற்றுக் கொடுக்கும். ஏற்கனவே உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கு உத்தியோகம் சார்ந்து என்ன தலைவலி, என்ன அழுத்தம், என்ன பிரச்சனை இருக்கின்றதோ அது குறைஞ்சிரும், இல்ல தீந்துரும். அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த மாதம். அதனை அடுத்ததாக தொழில் செய்து கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கு தொழில் சார்ந்து ஒரு நல்ல நகர்வும் ஏற்றமும் கிடைக்கின்ற காலம். தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை பெறுவீர்கள் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் கிடையாது. ஆமாம் நண்பர்களே, தொழில் அமைப்புகளை பொறுத்த மட்டிலும் ஒரு நல்ல முன்னேற்ற பாதையை நோக்கி நகரக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டமாக அமையப்பெறுகின்றது. அது மட்டும் இல்லாமல் தொழில் அமைப்புகளை பொறுத்த மட்டிலும் இந்த காலகட்டம் நல்ல லாபங்களையும், போட்டிகளை வென்று தொழில் ஒரு சுவாரஸ்யமாக நகரக்கூடிய அமைப்பையும்,
போட்ட முதலை தாண்டி நல்ல வருமான ஓட்டத்தையும் பெற்று ஆக மொத்தத்தில் தொழில் நல்லா இருக்கும். அவ்வளோதான் பாயிண்ட். சரிங்களா? அப்படியே உங்கள் ஜாதகத்துக்கு வாங்க. 2ஆம் இடம், 11ஆம் இடம், 10ஆம் இடம், 9ஆம் இடம், இந்த 4 பாவகங்களில் எந்த பாவகம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி இப்போ நடந்தாலும் அந்த தொழில் வளர்ச்சி உறுதியாக அமையும். ஏன்னா தசாபுக்தி நடந்தால் தான் அந்த பலன் கிடைக்கும். அதில் நீங்கள் கவனமாக இருந்து கொள்ள வேண்டியது அவசியம் அன்பர்களே. அந்த விதத்தில் இந்த காலகட்டம் நல்ல மேன்மை மிகுந்த காலகட்டம். இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் ஒரு சிலர் இந்த நோய்வாய்ப்பட்டிருப்பாங்க. கொஞ்ச நாளாகவே ஹெல்த் ரிலேட்டடாக கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாமல் டல்லாக இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் அந்த ஹெல்த் வந்து ரிகவர் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். ஆரோக்கியம் மேம்படும். சரிங்களா? அதே போல் உங்கள் சுய ஜாதகப்படி 9ஆம் இடம் அல்லது 11ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி நடக்குதுன்னா உறுதியாக ரிகவர் ஆயிடுவீங்க. கொஞ்சம் பெரிய பெரிய நோய் தொந்தரவில் இருக்கீங்க, கட்டுக்குள்ளே வந்துடும். இந்த மாதிரியான ஒரு அதிமிகுந்த ஒரு அற்புதமான காலகட்டம். அதே போல் அன்பு நண்பர்களே, உங்களுக்கு எங்கிருந்தாவது பணம் வரணும், பெண்டிங், நீங்கள் ஏதாவது தொழில் பண்ணியிருப்பீங்க, இல்லை வேலை பார்த்துருப்பீங்க, இல்லை யாருக்காச்சும் கொடுத்துருப்பீங்க, உங்களுக்கு வர வேண்டியதாக இருக்கும், உங்களுடைய பணமாக இருக்கும், இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன் இழுக்கடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, இல்லை காலம் தாழ்த்தி கொண்டே இருப்பாங்க. இந்த காலகட்டம் இந்த மாதத்தில் போய், அதுவும் குறிப்பாக முதல் 2 வாரத்தில் போய் கேட்கும்போது உங்கள் சுய ஜாதக அமைப்பின்படி 2, 11 அல்லது 9 இந்த 3 பாவகங்களில் எந்த பாவகம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி நடந்தாலும் கொடுத்த பணம் திரும்ப வந்துடும். அந்த தசாபுக்திகள் கொஞ்சம் வலுவாக இருக்குது அப்படின்னு சொன்னால் முழுமையாக வந்துடும். கொஞ்சம் ஏறக்குறைய இருக்குது, பலம் குறைவாக இருக்குன்னா அட்லீஸ்ட் ஒரு 10 ரூபா கொடுத்துருக்கீங்கன்னா ஒரு 4 ரூபா 5 ரூபா கொடுத்துருவாங்க. புரியுதுங்களா? கிடைச்ச வரைக்கும் லாபம்னு கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிடணும். ஆக வரவேண்டிய பணங்களும் வரவேண்டிய பழைய பாக்கிகளும் வந்து சேரும் காலம் இந்த மாதம். தசாபுக்தி நடந்தால் மட்டுமே. அதை நீங்கள் எப்போவுமே பேக் எண்டில் உள்ள வச்சுக்கணும் மனதில். சரிங்களா? அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன சிறப்பு மிகுந்த அமைப்புகள் உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, முக்கியமான விஷயங்களாக சிலது உண்டு. அது என்ன அப்படின்னு பார்த்துருவோம். கடன் தொந்தரவுகள் கட்டுக்குள் வரும். ஏதாவது தொழில் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, பிஸ்னஸ் லோனில் ஓடிக்கிட்டு இருக்கோம், இல்லை ஏதாவது ஒரு கடன் வாங்கியிருப்பீங்க நெருக்கடிக்காக, தண்டால் கட்டுறதுலாம் ஊர் பக்கங்களில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி கடன் நெருக்கடி, கந்து வட்டிக்கான கடன்கள் நெருக்கடி, இந்த மாதிரி பொருளாதாரம் சார்ந்த நெருக்கடிகள் கட்டுக்குள் வரும் முதல் 2 வாரத்திலேயே. அந்த மாதிரி ஒரு அற்புதமான காலம் இந்த காலம். கொடுக்க வேண்டிய பணங்களை கொடுத்துருவீங்க, பழைய பாக்கிகளை கழிச்சிருவீங்க. அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. இல்லைனா மன அழுத்தம் கொடுத்துக்கிட்டு இருந்த கடன்காரருக்கு நீங்கள் திரும்ப பணத்தை கொடுக்கறது மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படும். அப்படியே உங்கள் ஜாதகத்துக்கு வாங்க. 11ஆம் இடமோ 9ஆம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபுக்தியும் நடக்குமானால் உறுதியாக கடன் தொந்தரவுகளை கட்டுப்படுத்தி வெளில வந்துடுவீங்க. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் கடன் தொந்தரவுகளிலிருந்து, பொருளாதார நெருக்கடிகளிலிருந்து யாரும் உங்களை கேள்வி கேட்டிடாத அளவுக்கு வெளியே கொண்டு வருகின்ற நற்காலம் இக்காலம் அந்த தசாபுக்தியும் நடந்தது. அதை மனசில் வச்சுக்கிடணும். சரிங்களா? அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த முடியும் திருமண முயற்சிகள் அற்புதமான முறையில் கைகூடி வரும். தாராளமாக முயற்சிக்கலாம். ஆக கல்யாண அமைப்புகள் கைகூடி வருகின்ற அற்புத ஆக சிறந்த மாதம் இந்த மாதம் அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கிடணும். அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன அமைப்புண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, திருமணமும் நடக்கும். திருமணம் தாண்டி ஏற்கனவே திருமணம் முறிவு பெற்றோ அல்லது மனவாழ்வில் சில இழப்புகளை சந்தித்தோ மறுமண முயற்சி எடுத்துக்கிட்டு இருப்பாங்க பாருங்க, அவங்களுக்கும் திருமணம் கைகூடி வந்துடும், மறுமணமும் கைகூடி வந்துடும். ஜாதகப்படி 2ஆம் இடம், 7ஆம் இடம் மற்றும் 11ஆம் இடம் சம்பந்தப்படுகின்ற தசாபுக்தியும் நடக்குமானால் உறுதியாக திருமண அமைப்புகள் கைகூடி வந்தே தீரும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஆகச் சிறந்த அற்புதமான காலகட்டம் இது. தசாபுக்தியும் நடந்ததுன்னா அதே போல் இந்த கணவன் மனைவி கிட்ட பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதான கருத்து முரண்பாடுகள், கருத்து உரசல்கள், நான் பேச மாட்டேன் போ, நீ பேச மாட்டேன் போ, அப்படியே கொஞ்சம் டெம்பரவரியாக சின்ன சின்னதாக சண்டை போட்டுக்கிட்டு இருந்தவங்க, இல்லை கொஞ்சம் பிரிஞ்சு போய் இருக்கிறவங்க, அவங்களுக்குள்ளெல்லாம் இந்த ஒரு காலகட்டம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை ஏற்படுத்தும். ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான காலம். அற்புதமான காலம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் கணவன் மனைவிக்கிடையில் ஒரு நல்ல முன்னேற்றம் காணப்படும். அப்படியே ஜாதகப்படி வாங்க. 2ஆம் இடம்,
11ஆம் இடம் அல்லது 4ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்குமானால் உறுதியாக அந்த நன்மைகள் கிடைக்கும். அந்த ஒரு அன்பு மேலோங்கும். பேச்சுவார்த்தையே இல்லாத கணவன் மனைவி கூட என்னங்க அப்படின்னு பேசக்கூடிய ஒரு 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 நிலைமைக்குள்ள வந்துருவாங்க. அந்த மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம். சரிங்களா? ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்தமட்டிலும் இது ஒரு நல்ல மேன்மை மிகுந்த காலகட்டமாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயப்பாடும் கிடையாது. சரிங்களா? அதேபோல் நீங்க ஏதேனும் எதிர்பார்ப்புகளோடு இருக்கீங்க. ஏதேனும் வழக்குகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு எதிரி தொந்தரவுகள் அதிகமாக இருக்கின்றது. அந்த பிரச்சனைகளில் இருந்தெல்லாம் வெளியே வரணும்னு நினைக்கிறீங்க. அந்த மாதிரியான நபர்களுக்கு இந்த காலகட்டம் அற்புதமான முறையில ஏற்றங்களை வழங்கக்கூடிய காலகட்டமாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆக அன்பு நண்பர்களே, உங்க ஜாதகத்துக்கு வந்துருங்க. 11ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியோ 9ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியோ நடக்குமானால் அந்த வழக்கு வெற்றி, எதிரி தொந்தரவுகளை விட்டு வெளியே வருவதுன்னு எல்லா பிரச்சனையிலிருந்தும் வெளில வர்றதுக்கான வழி கிடைச்சிரும். கவலை வேண்டாம். ஆக அன்பு நண்பர்களே, இது ஒரு அற்புதமான காலம் அப்படிங்கிறத நீங்க மனதில் புரிஞ்சு வச்சுக்கிடணும். சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக இந்த கடைசி 2 வாரம் இருக்கு பாருங்க. இந்த கடைசி 2 வாரம் சில விஷயங்கள்ல கொஞ்சம் நிதானிச்சும் இருக்கணும். சில விஷயங்கள் நல்லா இருக்கு. தகப்பனார் வழியிலிருந்து சில ஹெல்ப் கிடைக்கும். உதவி கிடைக்கும் தகப்பனார் வழியிலிருந்து. அல்லது தகப்பனாரோடு ஏதாவது முட்டிக்கிட்டு முரடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா ஒரு நல் உறவு மேம்படக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டமாக இது அமையும். அந்த விதத்தில் இந்த காலகட்டம் ஒரு நல்ல மேன்மை மிகுந்த காலகட்டமாக அமைய பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சு வச்சுக்கிடணும். சரிங்களா? ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் ஒரு நல்ல மேன்மையை பெற்றுத்தரும். ஜாதக ரீதியாகவும் 9ஆம் இடமோ 11ஆம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்குமானால் தகப்பனார் உறவு அல்லது தகப்பனார் வழியிலிருந்து நன்மை அல்லது பூர்வீகத்திலிருந்து நன்மை கிட்டியே தீரும். அதில் மாற்றமே இல்லை. சரிங்களா? அதேபோல் இந்த காலகட்டம் புத்திரபாகியத்திற்கு அற்புதமான காலகட்டம். உங்க ஜாதக ரீதியாகவும் 5ஆம் இடம் அல்லது 11ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்குமானால் புத்திரபாகியத்திற்கான வாய்ப்பு மிக பலமாக அமையும். அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் ஆகச்சிறந்து விளங்குகின்ற காலகட்டம் என்பதனை மனதில் வைத்துக்கிடுங்க. இப்போ இங்கே 2 கொஞ்சம் டிராபேக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுவும் குறிப்பாக கடைசி 2 வாரத்தில் தான் ஒரு தேவையில்லாத மனக்குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். மன சஞ்சலங்கள் ஏற்பட்டுக்கிட்டே, செய்யலாமா வேண்டாமா, அதனாலேயே மன சஞ்சலத்தினாலேயே நிறைய விஷயங்களை இழப்பீங்க அல்லது கால விரயம் செய்வீங்க. அதை போலான்னு முடிவு எடுத்துருவீங்க, திடீர்னு வேண்டான்னு சொல்றீங்க. உங்களை நம்பி அங்கே எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருப்பாங்க. வேண்டான்னு சொன்னோடனே அவங்களுக்கு மனசங்கடம் ஆயிரும், உறவு கசப்பாயிரும். இந்த மாதிரி அந்த கொஞ்சம் டக்குன்னு புரிஞ்சிக்காம எதையாவது ஒன்று முடிவு எடுத்துருவீங்க, இல்லை ரொம்ப காலம் தாழ்த்துவீங்க. அந்த குழப்ப நிலை, ஒரு தெளிவற்ற நிலை மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். யாருடைய சுய ஜாதகப்படி சந்திர கேது சேர்க்கை, சந்திர சனி சேர்க்கை, சந்திர ராகு சேர்க்கை அமைகின்றதோ அவங்களுக்கு இந்த காலகட்டம், அதாவது ரிஷப ராசிக்காரங்களுக்கு, சரிங்களா, இந்த காலகட்டம் இந்த மனக்குழப்பங்களை அதிகப்படுத்தும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணுங்க, எந்த ஒரு முடிவையும் உங்கள் நலம் விரும்பிகளோடு ஒரு முறை கலந்து ஆலோசிச்சுட்டு டக்குன்னு முடிவு எடுத்துடுறது நல்லது. சரிங்களா? அது எந்த தசாபுக்தி போனாலும் இந்த கிரக சேர்க்கை இருக்குன்னா குழப்பங்கள் அதிகமாக வரதான் செய்யும். சரிங்களா? அதை பார்த்துக்கிடுங்க. அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் அடிக்கடி நீங்கள் ஏமாறுறது மாதிரி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும். கடைசி 2 வாரத்தில் குறிப்பாக நீங்கள் நல்லவராக இருந்து இதை செய்யலாம் அதை செய்யலாம் அப்படின்னு ஏதாவது ஒன்று பிளான் பண்ணுவீங்க. ஆனால் உங்களுக்கு ஏமாற்றங்கள் தான் மிஞ்சும். ஜாதகப்படியும் 8ஆம் இடமோ 12ஆம் இடமோ சம்மந்தப்பட்ட தசாபுக்தி நடக்குதுன்னா ஏமாற்றங்கள் அதிகமாக இருக்கும். பார்த்து நிதானித்து இருக்க வேண்டியது அவசியம். ஆக இந்த 2 விஷயம் தாங்க. இதை கரெக்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். இந்த மாதம் அற்புதமான மாதமாக அமைகின்றது. நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.